குட் மார்னிங் சில்ட்ரன். இங்கே வந்து நம்ம கவி டெம்டர், அதாவது வாங்குவோர் ஜாக்கிரதை, இல்லைன்னா விழித்திரு வாங்குவோர் விழித்திரு கோட்பாடு. சரியா? வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு வாங்குவோர் விழித்திரு கோட்பாடு கவி டெம்டர் அப்படின்னா. கவி டெம்டர் இஸ் எ லாட்டின் டேர்ம் தட் மீன்ஸ் லெட் த பையர் பிவேர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வேணா ஒன் வேர்டில் கூட மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம். கவி டெம்டர் அப்படின்னா கவி டெம்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் த பையர் பிவேர், வாங்குவோர் ஜாக்கிரதை. ஓகேயா? சிமிலர் டு த phrase sold as is. This term means that the buyer assumes the risk that the product fails to meet expectations or have defects. வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிற சொல் வந்து caveat emptor என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பிறந்தது. உள்ளது உள்ளபடியே. யா சோல் ஆஸ் இட் இஸ், உள்ளது உள்ளபடியே அப்படிங்கிற சொற்றொடை போல நுகர்வோர் வாங்கிய பொருட்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அல்லது குறைபாடுடையதா இருக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த இடர்பாடுகளுக்கு வாங்குபவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. நீங்க பார்த்து வாங்கணும்ல அப்படிங்கிற மாதிரி. In other words, the principle of caveat serves as a warning to the buyer that they have no recourse with the seller if the product does not meet their expectations. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பொருட்களை வாங்குறவங்க அந்த பொருள் தனது எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யல அப்படின்னா அதுக்கு பொருட்களை விற்றவர் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டாரு. நீங்க வாங்குறப்பயே உங்க பொருட்களை நீங்க தான் உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கா, எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு நீங்க தான் பார்த்து வாங்கியிருக்கணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. நீங்க வாங்கிட்டு போயினதுக்கு அப்புறம் அது நான் வேலை செய்யல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா நம்ம விற்பனையாளர்கள் வந்து அதுக்கு பொறுப்பாக மாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. The term actually means that let a purchaser beware, for the ought not to be ignorant of the nature of property which he is buying from another party. அதாவது வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு அப்படிங்கிற கோட்பாடு வந்து பாருங்க, இந்த இந்த இடர்பாடுகளுக்கு வாங்குபவர் தான் பொறுப்பேற்கணும். வேறு வகையில் அப்படின்னா பொருட்களை வாங்கியவர் அந்த பொருள் தனது ஈடு செய்யலை அப்படின்னா அதற்கு பொருட்களை விற்றவர் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டார். பொருட்களை வாங்கியவர் அவருக்கு அதற்கு நிவாரணம் தேட இயலாது அப்படின்னு நுகர்வோரை எச்சரிக்கை செய்யும் தத்துவம் தான் வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு அப்படிங்கிறது. வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு என்னும் கோட்பாட்டின் உண்மையான பொருள் மற்றொருவரிடமிருந்து ஒரு பொருளை வாங்கும் போது வாங்குகின்ற பொருளின் தன்மையை பற்றி அவர் அறியாதவராக இருக்கக்கூடாது. சரியா? இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருளோட தன்மையை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். வாங்குபவர் ஒரு பொருளை வாங்கும் முன் அப்பொருளினை முழுமையாக பரிசோதித்து அப்பொருள் பெற்றிருக்க வேண்டிய தன்மைகளை முழுமையாக பெற்றிருக்கிறது என்பதை உறுதி செய்துக்கணும். அதுக்கு அப்புறம்தான் நீங்கள் வாங்கணும். அப்படி நீங்கள் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் இது சரியில்லை அப்படின்னு செல்லர் மேலே எந்த இதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு. இந்த கோட்பாடு எந்த சூழ்நிலையிலும் பொருளை விற்பவரின் மோசடி நடவடிக்கைகளை அனுமதிக்கப்படாது. சரி, அவர் மோசமாக வித்துட்டாரு, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கோட்பாடு படி என்னன்னா வாங்குபவர்கள் தான் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கவி டெம்டர் இன் பிராக்டிஸ், நடைமுறையில் வந்து வாங்குபவர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு கோட்பாடு வந்து நடைமுறையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர் திஸ் பிரின்சிபல் ஆஃப் கவி டெம்டர் the consumer purchases a coffee mug and later discovers that it has a leak. He has no choice other than to keep it with him. இந்த இதில் வந்து ஒருத்தர் ஒரு மக்கு வாங்குறாரு, சரியா, ஒரு காஃபி குவளை, சரியா, அந்த மக்கு வாங்குறாரு அப்படின்னா அது வந்து ஒரு பீங்கானில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாங்கிய பின் அந்த குவளையில் காஃபி கசியுது. நம்ம வீட்டில் வந்து தான் ஊற்றி பார்க்குறாங்க. காஃபி ஊற்றுறப்போ அதில் வந்து காஃபி லீக் ஆகுது. அப்போ வாங்கிய நுகர்வோருக்கு அதனை திருப்பி தர உரிமை இல்லை. அப்போ என்னன்னா, இது மாதிரி கடைக்காரங்க கிட்ட போய் இது லீக் ஆகுது, எனக்கு வேற மாற்றி கொடுங்கன்னு நம்ம போய் கேட்க முடியாது. அதை வந்து அவர் என்ன பண்ண, வேற வழி இல்லை, அவர் பார்க்காம வாங்கிட்டார். அங்கேயே கடையிலேயே ஏதாச்சும் தண்ணியாச்சும் ஊற்றி பார்த்துருந்தா அது லீக் ஆகிறது தெரிஞ்சிருக்கும், அப்பயே மாற்றிருக்கலாம். அது மாதிரி அவர் செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்ததுனால அதை அவர் வச்சுக்கணும், அவ்வளோதான். அது அவருக்கு யூஸ் ஆகலை, இருந்தாலும் தன்னிடமே வைத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த கோட்பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பொருளை வாங்குபவர்கள் தான் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை
ஃபர்ஸ்ட்டு எச்சரிக்கையா அவங்க எக்ஸாமின் பண்ணியிருக்கணும். பாருங்க. இந்த according to this their principle, the buyer should have been cautious and should have thoroughly examined the product to check the defect if any. ஓகே. வாங்குறப்பயே அவங்க செக் பண்ணி வாங்கியிருக்கணும். வாங்கல. ஒருவேளை அவங்க கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எடுத்துட்டு போறப்ப ஜர்க் ஆயி வண்டியில எடுத்துட்டு போறப்ப கூட அது வந்து டேமேஜ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால இங்க வந்து அந்த பொருளை திருப்பி வாங்க கொடுக்க முடியாது. ஓகேயா? A more common example is used a car transaction between பாருங்க to private part. A more common example is a used car transaction between two private parties as opposed to a dealership in which the sale is subject to an implied warranty. இது வந்து 2 நபர்கள் தங்களுக்கிடையே ஒரு பயன்படுத்தப்பட்ட கார் வாங்குறது குறித்து ஒப்பந்தம் செய்யறப்ப காரை வாங்குபவர் ஒரு அனுபவமிக்க சிறந்த கார் தொழில்நுட்ப பணியாளரிடம் காரை எடுத்து சென்று அதை முழுமையா ஆய்வு செஞ்சு திருப்தி அடைந்த பின் தான் விற்பனை ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய வேண்டும். சரியா? A buyer must assume the responsibility of thoroughly researching and inspecting the car by taking it to a mechanic for a closer look before finalizing the sale. இப்போ ஒருத்தர் வந்து பழைய காரை விற்கிறாரு, இன்னொருத்தர் வாங்குறாரு அப்படிங்கிறப்ப வாங்குறவங்க தான் ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும், அந்த கார் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, அந்த காரோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வாங்குறவங்க தான் செக் பண்ணிக்கணும். அதை தரவா செக் பண்ணி அவங்க வந்து சரி இவ்வளோ கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் சம்திங் கம்ஸ் அப் ஆஃப்டர் த சேல், மேபி a transmission failure or something, it is not the seller's responsibility. இது மாதிரி வித்ததுக்கு அப்புறம் அந்த கார் ஓட்டிட்டு போறப்ப அந்த கார்ல ஏதாச்சும் குறைகள் மற்ற இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த காரை அதுக்கும் அந்த காரை வித்தவங்களுக்கும் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டாங்க. இந்த பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் கவி டெம்டார் வாங்குபவர்கள் ஜாக்கிரதையை பொறுத்த வரைக்கும் விற்பவர்கள் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டாங்க. வாங்குறவங்க தான் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கவி டெம்டார் பிரின்சிபல் cannot be applied where the car is bought afresh as a brand new car from showroom as the deal is governed by warranty of certain periods. ஆனா இது வந்து ஒரு பழைய காரை வாங்குறப்ப தான் அந்த மாதிரி ஒரு காரை போய் புதுசா ஒரு காரை வந்து கார் விற்பனையகத்துல கார் ஷோரூம்ல போய் வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை வாங்கிய அப்புறம் ஏதானும் குறைபாடுகள் இருந்தா வாங்குவோர் ஜாக்கிரதை எனும் கோட்பாட்டின் அடிப்படையில் காரை விற்ற நிறுவனம் தப்பிக்க இயலாது. ஏன்னா புது காரு அப்ப அது வந்து எப்படி இருக்கு, புதுசா இருக்குது புது கார் வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே அதுல பர்ஃபெக்டா இருக்கணும். ஸோ ஏனெனில் குறிப்பிட்ட ஆண்டுகள் உத்தரவாதம் அளித்து புதிய கார்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. எனவே அக்குறிப்பிட்ட உத்தரவாத காலம் வரை விற்பனை செய்த நிறுவனம் தனது பொறுப்பிலிருந்து தப்பிக்க இயலாது. ஏன்னா கேரண்டி கொடுப்பாங்கல்ல, வாரண்டி பீரியட் அப்படின்னு ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படி கொடுக்குறப்ப அந்த பீரியடுக்குள்ள எதுவும் ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த நிறுவனம் வந்து தப்பிக்க முடியாது. ஆனா பழைய கார் வாங்குறப்ப வாங்குறவங்க தான் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் கவி டெம்டார் பிரின்சிபல். ஓகே. இப்ப என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி வெண்டிட்டர். ஓகே. வெண்டிட்டர் அப்படிங்கிறப்ப விற்பனையாளர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு தத்துவம். இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே விற்பனையாளர் ஜாக்கிரதை அப்படிங்கிறது மாறிடுச்சு. Kavi Tempter was the rule for most purchases and land sales prior to the Industrial Revolution, although sellers assume much more responsibility for the integrity of their goods in the present day. வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு எனும் கோட்பாடு தொழில் புரட்சிக்கு முன் நடைமுறையில் இருந்துச்சு. பெரும்பாலான பொருட்களின் விற்பனை மற்றும் நில விற்பனை வந்து இந்த முறையில் செய்யப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைய தினத்தில் விற்பனையாளர்களுக்கு தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் மீது மிக அதிக பொறுப்பு இருக்கு. சரியா? முதல்ல வந்து இந்த இதுக்காக லேண்டுக்கு விற்கிறப்ப அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பொருட்களை விற்பனை செய்யறவங்க விற்பனையாளர்கள் அவங்க வந்து அந்த பொருள் மீது அதிக பொறுப்பு இருக்கு. அந்த பொருள் ஏதாச்சும் டேமேஜ்னா விற்பனையாளர்கள் தான் பார்க்கணும். டுடே most sales in US fall under the principle of Kavi Tempter, which means let the seller beware, by which goods are covered by an implied warranty of merchantability unless otherwise advertised, for example sold as it is, or negotiated with the buyer. Nearly all consumer products are guaranteed to work if used for their intended purpose. இப்போ என்ன அப்படின்றதுனா அமெரிக்க நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா
பெரும்பான்மையான பொருட்கள் விற்பனையாளர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். லெட் த பையர் பிவேர். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. விற்பனையாளர்கள் தங்களது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்போ விளம்பரங்களில் வந்து பொருட்கள் உள்ளது உள்ளபடி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க விளம்பரங்களை செய்யணும். அப்படி விளம்பரத்தில் சொன்னபடி பொருட்களை விற்பனை செய்யப்பட்டாலொழிய பொருட்களை வாங்குபவருக்கு அந்த பொருளை வாங்குவதற்கான நோக்கத்தை நிறைவேற்றும் என்ற உத்தரவாதத்துடன் அடிப்படையிலேயே விற்பனையாளர் அந்த பொருளை விற்பனை செய்யணும். சரியா? எந்த நோக்கத்துக்காக அந்த பொருளை வாங்குறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த விற்பனையாளர் அந்த பொருளை விற்பனை செய்யணும். அப்போ வாங்குபவர் அதை வாங்கிட்டு போயிட்டு அதை மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கு விற்பனையாளர் தான் பதில் சொல்லணும் இந்த கோட்பாட்டின் படி. ஓகே. சொல்கிறேன் கிளியரா? இது வரைக்கும் அவ்வளோதான். இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6th லெசன் பாருங்க. இது எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கீவேர்ட்ஸு. நம்ம இந்த லெசன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், பொய்யான விளம்பரம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்குது. ஓகே. இந்த லெசன் 16th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு நாம் 17th லெசன் பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.